எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகாபாரதம் கதைகளில் உள்ள குட்டி குட்டி கதை இருக்கும், அதை பார்க்குறோம். இல்லைன்னா யாராவது அதில் வர முக்கியமான கேரக்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கதையோட ஹீரோக்கள். இப்போ எப்படி தமிழ் படத்துலலாம் வர மாதிரி மல்டி ஹீரோ கதை மாதிரி இந்த படத்தில் நிறைய ஹீரோஸ் 5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா பாண்டவர்கள். பாண்டவர்கள் பாண்டுவோட பையங்க 5 பேர். பாண்டுக்கு 2 மனைவி. முதல் மனைவி குந்தி, இரண்டாவது மனைவி மாதுரி. ஸோ முதல் மனைவிக்கு 3 பசங்க, இரண்டாவது மனைவிக்கு 2 பசங்க. மொத்தத்தில் 5 பேர் பாண்டவர்கள். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். குந்திக்கு ஒரு நாள் ஒரு முனிவர் குந்தியோட சிறு வயதில் இருக்கும்போது அவர் மாளிகைக்கு ஒருத்தர் வந்தபோது அவருக்கு நல்லா பணிவிடைகள் செய்தபோது அந்த முனிவருக்கு இந்த குந்தியை ரொம்ப பிடிச்சு போய் அவருக்கு ஒரு வரமாக ஒரு மந்திரத்தை தரார். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, யாரை எந்தாவது கடவுளை நினச்சி வேண்டி அந்த மந்திரத்தை சொன்னால் ஒரு பையன் பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்குன்றதான் அந்த மந்திரம். ஸோ அந்த மந்திரத்தை வச்சு இவன் 3 பசங்களை இது பண்ணுறா. முதல்ல யுதிஷ்டர் தர்மதேவரை வணங்கி அவளுக்கு பிறக்கிற குழந்தை தான் தர்மர். இரண்டாவது பீமன், வாயு பகவானை வேண்டிக்கிட்டு பிறக்கிற குழந்தை தான் பீமன். மூணாவது பையன் பேர் அர்ஜுன். அர்ஜுனன் இந்திர பகவானை வேண்டிட்டு பிறக்கிற பையன்தான் அர்ஜுனன். இந்த மூணு பசங்க. அதேமாதிரி மாதுரிக்கு குழந்தை வேணும்னு நினைக்கும்போது இதே மந்திரத்தை மாதுரிக்கு அவள் சொல்கிறா. ஸோ அந்த மந்திரத்தோட உதவியால் அவள் 2 குழந்தைகளை பெற்றுக்கிறா. ஒன்று நகுலன், இன்னொன்று சகாதேவன். ஸோ இந்த 5 பேர். முதல் பையன் யுதிஷ்டர். ஸோ அவர் பேரே தர்மர். அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அதுதான் அவரோட என்ன சொல்கிறது, அவரோட பெருமை. முதல் பையன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இளவரசன் யாருன்னா தர்மர் தான். துரியோதனன் தான் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறனால இப்போ தர்மரா துரியோதனன் சண்டை போட்டு நடந்துகிட்ருக்கு. பட் தர்மர் தான் ஆக்சுவலி முதல் பையன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இளவரசர் பட்டம் யாருக்குன்னா தர்மருக்கு தான். அவருக்கு பேரே தர்மர். ஏன்னா பொய்யே சொல்ல மாட்டார். நியாயங்கள் என்ன மாதிரியோ அது மாதிரி தான் நடந்துப்பார். ரொம்ப பொறுமையானவர். ஒரு தடவை இவங்கெல்லாம் காட்டில் இருந்தபோது இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து தர்மர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு ஒரு கடைசி தம்பி அனுப்பும்போது அவர் போய் தண்ணி எடுக்கலான்னு ஒரு அருவி பக்கத்தில் போகிறாரு. அப்போ அந்த அருவி பேசுது, நீ என் குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, என்னோடய அருவியிலேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்த அப்படின்னா நீ உயிரை விட்டுருவ, இறந்து போயிடுவ அப்படின்னோடனே அவன் இருந்த தாகத்தில் என்ன பண்ணால் அதெல்லாம் கேட்காம தண்ணியை குடிச்சிட்றான். தண்ணியை குடிச்சோன்னே அவன் இறந்து போயிடுறான். அதே மாதிரி அவனை தேடி இன்னொருத்தர் வராரு, அவரை தேடி இன்னொருத்தர் வராரு. அதே மாதிரி 4 தம்பிகளும் தண்ணி குடித்து இறந்து போயிடறாங்க. அந்த அருவி சொல்கிறத பொறுமையாக காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஆனால் தர்மர் வந்தோடனே 4 பேரையும் பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எழுப்புறாரு. அப்போ எழுந்திருக்கவே இல்லை. அந்த அருவி அப்போ பேசுது, என்னால் தான் இந்த 4 பேர் இறந்து போயிட்டாங்க. என்கிட்ட தண்ணி எடுத்து குடிக்க வேண்டாம்னு சொன்னால், ஆனால் இந்த 4 பேர் நான் சொன்னதை காது கொடுத்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன, ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ கூட வாதாடுறாரு. சரி, நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீ கரெக்டாக பதில் சொல்லனா உன்னோட தம்பியை நான் உயிரோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு தம்பியை மட்டும் உயிரோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது சரின்னு சொல்லிவிட்டு அருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. இவர் தர்மர் டான் பதில் சொல்கிறாரு. எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொன்ன உடனே அருவி சரி, இப்போ நீ உன் தம்பிகளில் யார் உயிரோட வேணும் அப்படின்னு கேட்டபோது அவர் ஒரு வினாடி கூட யோசிக்கலையாமா. ஒரு வினாடி கூட யோசிக்காமல் மாதுரியோட 2 பசங்களை காய்ச்சி நகுலன் இல்லைனா சகாதேவன், இங்கே 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க உயிரோட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த அருவிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, உன்னோட தம்பி, உன் அம்மாவோட வயிற்றில் பிறந்த தம்பி 2 பேர் இருக்காங்க, அவங்கள யாரையும் கேட்காம இவங்கள கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம். அதே மாதிரி
உனக்கு இதுக்கப்புறம் போர் புரிய போகிற துரியோதனன்ட்டு அவர்கிட்ட பெரிய படை இருக்குது, அர்ஜுனன் மாதிரி ஒரு பெரிய வீரனை கேட்டேன்னா உனக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். நீ நகுல இன்னும் சகாதேவின்னு கேட்குறேன், ஏன்னா பீமனை கேட்கலாம், பீமனும் பெரிய போர் வீரர், நீ வந்து அவரை கேட்குற அப்படின்னோடனே அப்போ தர்மர் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் சொல்கிறாரு, என்னோடய அம்மா குந்தி தேவிக்கும் ஒரு மகனாக நான் இருக்கேன் அட்லீஸ்ட் உயிரோட, அதே மாதிரி என் மாதிரி தாய்க்கும் ஒரு பையனாவது வேணும், அதனால தான் அவங்கள கேட்குறோன்னே அந்த நதி வந்து குளிர்ந்து போய் இவ்வளோ நல்லவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 தம்பிகளையும் உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி 4 தம்பிகளையும் உயிர் பிழைக்க வச்சாராம். ஸோ அந்தளவுக்கு அவர் நல்லவர், தூய்மையானவர். அவர் தான் முதல்ல ஒரு கடுமையான நேரங்களில் போர்க்களத்தில் கிருஷ்ணன் வந்து ஒரு பொய் சொல்ல, ஏன்னா துரியோதனன் இல்லை, துரோணாச்சாரியார் குருவை வந்து தோக்கடிக்கவே முடியல, பயங்கரமாக போர் புரிகிறாரு. இத்தனைக்கும் அதுக்கு முந்தின நாள் வர ரொம்ப கேவலமாக பேசிட்டார். யார்? துரியோதனன், திருதராஷ்டிரன்ற துரோணாச்சாரியாரை, நீங்கள் வந்து அவர் பக்கம்தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினோன்னே இவர் கோவம் வந்து பயங்கரமாக போர் புரிகிறாரு, இவரை ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்போ கிருஷ்ணர் போய் தர்மர்கிட்ட கேட்குறா, நீ ஒரு பொய் சொல்லு, அஸ்வத்தாமன் வந்து இறந்துட்டான்னு சொல்லு, அவன் பையன் அவன் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அவர் வந்து போர் புரியறதை நிறுத்திடுவார் துரோணாச்சாரியார். அப்போ நம்ம அவரை வந்து தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை, நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாரு. அப்போது அந்த கிருஷ்ணர் சரி பொய் சொல்ல வேண்டாம், அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்குது, அது வந்து இறந்துருச்சுன்னு சொல்லு, நிஜமாலுமே அந்த யானை இறந்துருச்சு, ஸோ நீ அஸ்வத்தாமா ஹதகான்னு சொல்லு, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் மீதி அப்படின்னோடனே இவர் அஸ்வத்தாமா ஹதகா யானை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே யானைன்னு சொல்கிறதுக்குள்ளே யானைன்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணர் வந்து சங்கு எடுத்து ஊதி அதை கேட்காத மாதிரி பண்ணிடுவார். அப்போ வந்து துரோணாச்சாரியர் வந்து அஸ்வத்தாமா தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி அவர் அப்படியே போர் புரியாமல் ஒரு நிமிஷம் நிற்கும் போது அவரை தாக்கி அவளை கொன்றுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப எல்லா நேரங்கள்லேயும் ஒரு கடுமையான நேரத்தில் கூட ஒரு சில போரில் ஒரு சில நிறைய நேரங்களில் வந்து நிறைய பேர் வந்து போர் தர்மங்கள் விதிமுறைகள் எல்லாம் மீறி நடந்திருப்பாங்க. ஈவன் கிருஷ்ணரே கூட ஒரு சில நேரங்களில் நடந்திருப்பார். ஆனால் தர்மர் வந்து இந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்தில் ஒரு ஒரு இது வந்து அவருக்கு தான் நல்லது, அவங்களோட அணிக்கு தான் நல்லது, ஆனால் இருந்தாலும் என் வரத்தை மீறி நான் செய்ய மாட்டேன், என் தர்மத்தை மீறி செய்ய மாட்டேன்னு இருப்பார். அதுதான் அவரோட பெருமை. அடுத்து யாருன்னா பலமான ஒருத்தர் பீமன். பீமன் 2வது பையன். துரியோதனுக்கு வந்து பீமனை கண்டாலே பிடிக்காது. ஸோ பீமனை எப்படியாவது கொல்லணும்னு சின்ன வயசில் அவருக்காக விஷத்தெல்லாம் கலந்து கொடுப்பாராம். ஆனால் வந்து அவரெல்லாம் அதெல்லாம் மீறி தப்பிச்சிடுவார் போல இருக்குது. ஸோ 2 பேருமே எதுலனா இந்த கதை வச்சு சண்டை போடுறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க. யார் அவங்களுக்கு குரு அப்படின்னா பலராமர் தான் அவருக்கு குரு. பலராமர் வந்து 2 பேருக்கும் வந்து குரு. கதையில் 2 பேருமே தேர்ந்த வீரர்கள், பீமனும் துரியோதனனும். ஸோ அவர் வந்து வாயு பகவானுக்கு வந்து பிறந்த பையன். ஸோ அவர் என்ன சொல்கிறது, நல்லா என்ன சொல்கிறது, பெரிய உருவமாக இருப்பாராம். அவர் வந்து பெரிய போர் வீரர், பெரிய உருவமாக இருப்பார். ஒரு பெரிய பலம், அண்ணன் தம்பிகளில் பீமன் வந்து ஒரு பெரிய பலம் அந்த அணிக்கு. அதே மாதிரி போர் நடந்துகிட்ருக்கும்போது துரியோதனனை வந்து கடைசி நேரத்தில் அவர் தொடையை கிழித்து அவரை சாகடிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் பீமர். அதுக்கப்புறம் இவங்க வந்து காட்டில் வாழும்போது இவங்க வந்து தங்களோட வீட்டில் விருந்தாளியாக இருப்பாங்க. அந்த நாட்டில் எப்படி அப்படின்னா இருக்கான், ஆக்சுவலி அவன் பேரை நான் மறந்துட்டேன். அவன் வந்து எப்படின்னா அவன் வந்து எல்லாத்தையும் மனிதர்களையும் கூட சாப்பிட்ருவான். அப்போ வந்து எல்லாரையும் வந்து இஷ்டத்துக்கு அவன் இது பண்ணி சாப்பிடும்போது அந்த ஊருக்காரங்கள்லாம் அவன்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, நீ வந்து யாரையும் இது பண்ண வேண்டாம், நாங்களே உனக்கு வீட்டுக்கு ஒருத்தங்களா ஒவ்வொரு தடவையும் அனுப்புகிறோம், நீ வர வேண்டாம் ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ யாரை அனுப்பலான்னு முடிவெடுத்திருக்காங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் ஒரு வீட்டில் விருந்தாளிகளாக தங்கியிருக்காங்கல்ல, அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தருங்க போகணும். அப்போ அந்த வீட்டில் இருக்க சின்ன பையன் நான் போகிறேன் நீங்கள் போகாதீங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா அழுகிறாரு, எனக்காக நீ போகிறியா, இல்லை நீ போகக்கூடாது நான் போகிறேன்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த விருந்தாளியாக இருக்கிற குந்தி தேவி பார்த்துட்டு, நீங்கள்லாம் யாரும் போக வேண்டாம், என் பையன் பீமன் போவானா, ஐயோ அதெல்லாம் எப்படி, நீங்கள் எங்கள் வீட்டு விருந்தாளிங்க, நீங்கள் என்ன காரணத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னே, என் பையனை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் தான் போவார் அப்படின்னே. இப்போ அவருக்காக நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அவன் கூப்பிட்டு போனால் அவனை நல்லா இவன் கூட்டு போன வழியில் வந்து அவன் எல்லாத்தோட சாப்பாடையும் சாப்பிட்றான். அவனுக்காக பண்ணி வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாரு.
உடனே அவன் போய் பார்த்தோன்னே அவனுக்கு இவளை பார்த்தோன்னே பயங்கர கோவம், எனக்காக எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் நீயே சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பயங்கர சண்டை. பீமன் அவனை வந்து கொன்னுடுறான். இந்த விஷயம் அப்படியே ஊர் ஃபுல்லாக பரவுது. நாடு ஃபுல்லாக பரவுனோடனே அஸ்தினாபுரத்துலேயும் தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் வந்து இவங்க 5 பேரும் அந்த அரக்கு மாளிகையில் இறந்து போயிட்டா தான் நினச்சிட்டு இருந்த டைமு. இப்போது இந்த நேரத்தில் இந்த நியூஸ் பரவுனோடனே பலராமன் வந்து கோவப்படுறார். கிருஷ்ணர் போய் இந்த விஷயத்த சொல்கிறார். ஆக்சுவலி அந்த ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனோட பேர் தெரிலன்னு சொன்னா, அவனும் வந்து இவரோட மாணவர் தான், பலராமனோட மாணவர் தான். இப்போ பலராமன் கிட்ட போய் கிருஷ்ணர் சொல்கிறார், உன் மாணவன் இறந்து போயிட்டான், உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே பலராமன் கோவம் வந்துடுது. எப்படி இறந்து போனான்? அவனை வந்து தோக்கடிக்க இந்த ஊரில் யாருமே கிடையாது. ஒன்று நான், இல்லைனா பீமன், இல்லைனா துரியோதனன். இந்த 3 பேர் தான் அவனால் சாகடிக்க முடியும். பீமன் இப்போ உயிரோட இல்லை, அரக்கு மாளிகையில் இறந்து போயிட்டான். இப்போ நான் சாகடிக்கல, அப்போ துரியோதன் தான் சாகடிச்சிட்டான்னு சொல்லிட்டு துரியோதன கூட சண்டை போகிறதுக்காக போகிறார். அந்த நேரத்தில் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னா, அஸ்தினாபுரத்தில் இவர் இளவரசர் பட்டம் இவருக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கிருஷ்ணர் வந்து யாரை தூது விடுவார்னா அனுப்புவார் அப்படின்னா இந்த பலராமனை அனுப்புவார் இந்த விஷயத்த சொல்லி. இப்போ பலராமன் போய் அந்த காவல்கள்லாம் மீறி போய் சண்டை போடுறாரு. எதுக்காக சண்டை போடுறீங்க, என்ன நடந்துச்சுன்னு வந்து கேட்கும்போது, நீ எதுக்கு நான் மாணவனை கொன்ன அப்படின்னே, நான்லாம் கொல்லலை யாரையும், இங்கே பாருங்கள் இங்கேயே பட்டாபிஷேகம் நடந்துட்டுருக்கு, நான் எங்கேயுமே போகல நிறைய நாளாக அப்படின்னோடனே, இல்லை நீ தான் கொண்டிருப்ப, அவனை வந்து யாருனாலையும் தோக்க முடியாது, பீமன் உயிரோடு இல்லை, நானும் கொல்லலை, அப்போ நீ தானோடனே அங்கேருந்த விதுரர் வந்து இதை பிடிச்சிட்டு, அப்போனா பீமன் தான் கொண்டிருப்பார், பீமன் உயிரோடு இருந்தால் தர்மரும் உயிரோடு இருக்கணும், தர்மர் அப்போ உயிரோடு இருந்தால் அவர் தான் அடுத்த இளவரசர், அவர் தான் வந்து பெரியவர், அப்போ இந்த பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகத்தை அப்படியே நிறுத்திடுறாங்க. அதுதான் அந்த கதை. அப்போ இந்த பீமன் வந்து அந்த 5 பேரும் இப்போ காட்டிலேருந்து இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். இப்போ இந்த 5 பேரும் காட்டிலேருந்து திரும்பி ஹஸ்தினாபுரத்துக்கு வராங்க. அதுதான் இந்த 2வது பீமனோட கதை. அது மாதிரி நிறையா இடங்கள் அவர் வருவார். அடுத்து 3வது யார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் அர்ஜுனன். அர்ஜுனன் பார்க்குறதுக்கே அவ்வளோ பேரழகு. அவரை பார்த்தாலே அவரை பிடிக்காமல் ஆட்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேரழகு, அறிவிட, வில்வித்தையில் ரொம்ப சிறந்தவர். அவரோட குரு வந்து துரியோதனர், துரோணாச்சாரியர். எல்லாமே அந்த தூன்னு ஆரம்பிக்கிறதுனால எந்த பேரை எப்போ சொல்கிறோன்றது மாதிரி டக்குன்னு வரமாட்டேங்குது. துரோணாச்சாரியர் தான் அவர் குரு. அவருக்கு மட்டும் இல்லை, பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் குரு. ஆனால் குருவோட ஒரு ஃபேவரட் மாணவன் இருப்பாருங்க. அதெல்லாம் எல்லா கிளாஸ்லேயும். அதே மாதிரி அவருக்கு யார் பெட்டு அப்படின்னா அர்ஜுனன். ஏன்னா அர்ஜுனன் வந்து ஒரு வாட்டி சொன்னாலே புரிஞ்சுப்பார். அவரோட எய்ம் வந்து எய்ம் மேலே தான் அவர் கண் எப்போவுமே இருக்கும். வேறு எங்கேயுமே அவர் யோசிக்க மாட்டார், அதை தாண்டி யோசிக்க மாட்டார். அதனால் அவருக்கு எப்போவுமே வந்து அர்ஜுனன்னா அவ்வளோ பிடிக்கும். அர்ஜுனன் வந்து சின்ன வயசுலேருந்து வில்வித்தையில் சிறந்து விளங்கிட்டு வராரு, பெரியவன் ஆகிட்டார். அவருக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறது, எல்லாரையும் பிடிக்குது, அவரை பார்த்தாலே பிடிக்குது. அப்போ அர்ஜுனனோட முதல் மனைவி யாருன்னா இந்த பாஞ்சாலி, அவங்க தான் முதல் மனைவி. அவர் ஆக்சுவலாக ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து இளவரசி கல்யாணம் ஆகணுன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்கல்ல, சுயம்பரம் மாதிரி கூப்பிட்டு இளவரசியே வந்து அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு போட்டி நடக்கும், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க இளவரசியாக கட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு போட்டி வைக்கிறாரு. ஒரு வில்லை எடுத்து குறி பார்த்து ஒரு தங்க மீனை வந்து அடிக்கணும். ஆனால் அந்த தங்க மீன் வந்து அப்படி நேராக பார்த்து அடிக்காமல் தண்ணியில் அதோட பிம்பம் தெரியும், அதை பார்த்து அப்படி அடிக்கணும். அது வந்து என்ன சொல்கிறது, அது சுற்றிக்கிட்டே இருக்குமா, அது சுழன்றுக்கிட்டே இருக்கும். அது வந்து கரெக்டாக அடிக்கணும். கரெக்டாக தெரியும் போது அது கொஞ்சம் டஃப்பு. எல்லோரும் போட்டிடுறாங்க, ஈவன் கௌரவர்கள் கூட. அப்போ யாருனாலையும் அதை பண்ண முடியல. அப்போ அந்த டைமில் இந்த பாண்டவரில் அர்ஜுனன் வந்து அவர் வந்து அடிக்கிறாரு, ஜெயிச்சரார். அப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே இவர் வந்து அவர் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு, அவங்க அம்மா கிட்டே, காட்டில் தான் அப்போ இருக்காங்க, காட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, நான் என்ன எடுத்துகிட்டு அவர் என்ன சொல்லுவார்னு, கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லாமல் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள், வெளியே வந்து பாருன்னே அவர் ஏதோ சமைச்சிட்டு இருப்பாங்க. நீ என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் 5 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவா. உடனே அவங்க 5 பேரும் பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து எப்படி பாஞ்சாலியை வந்து 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த டைமில் அப்படின்ற மாதிரியான கதை. அப்படி தான் பாஞ்சாலி வந்து முதல் மனைவி அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் வந்து இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அது யார் அப்படின்னா கிருஷ்ணரோட தங்கை. கிருஷ்ணரோட தங்கையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த கிருஷ்ணருக்கும் அந்த தங்கைக்கும் பிறந்த சுபத்ரை அவங்க பேர். அவங்கள 2 பேருக்கும் பிறந்த பையன்தான் அபிமன்யு. சிறந்த போர் வீரன். நான் ஆக்சுவலி இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோவில்.
முடிஞ்சால் போய் பாருங்கள். எவ்வளோ பெரிய போர் வீரன். அவர் வந்து சுபத்திரையோட வயிற்றில் இருக்கும்போதே சக்கர வியூக போரத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டார், எவ்வளோ சிறந்த போர் வீரராக இருந்தாருன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்திரனோட பையன் தானே இவர். அதனால் ரொம்ப அழகு, பேராற்றல். யாரை கண்டாலும் அர்ஜுனனை பிடிக்காமல் யாருக்குமே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காகவே கிருஷ்ணன் வந்து பாண்டவர்கள் சைடு தான். இன்னொன்று அர்ஜுனனுக்கு ரொம்ப க்ளோஸ். கிருஷ்ணனும் அர்ஜுனன் ரொம்ப 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 க்ளோஸு. போரில் வந்து இப்போ வந்து போருன்னு முடிவாயிடுச்சு. இப்போ வந்து 2 பேரும் 2 பக்கத்துக்கும் ஆள் சப்போர்ட்டுக்கு சேர்க்கணும். இப்போ கிருஷ்ணர்கிட்ட படை இருக்குது. கிருஷ்ணர் படையை போய் கேட்கணும். ஆனால் துரியோதனன் முதல் போயிட்டான், போய் கேட்குறதுக்கு போயிட்டான். ஆனால் கிருஷ்ணர் வந்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறார், தூங்கலாம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அடுத்து அர்ஜுனன் வர போகிறான். ஸோ அர்ஜுனனுக்கு ஃபஸ்ட்டு அவன் என்ன கேட்குறானோ கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் துரியோதனன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்குற மாதிரி நடிச்சிட்டே இருக்கார். துரியோதனன் சரி தூங்கி எந்திரிக்கிட்டோன்னா அவன் தலைமாட்டிலே உட்காந்துருக்கான், தூங்கி எந்திரிச்சோடனே பார்ப்பாரு அப்படின்ட்டு. ஆனால் அடுத்து அர்ஜுனனும் அதே மாதிரி போயிட்டான். அர்ஜுனன் போனோடனே அர்ஜுனன் வந்து கால் கிட்ட உட்காந்துட்டான், காலு கீழே. கிருஷ்ணனை கண்ணை முடித்தோடனே நம்ம எப்படி பார்ப்போம், இப்படி தலையை தூக்கி பார்க்க மாட்டோம் இல்லையா. கீழே பார்த்தோன்னே கால் கிட்டே இருந்து அர்ஜுனன் ஃபஸ்ட்டு அதனே அர்ஜுனா நீ வந்திருக்கே, அவனுக்கு என்ன வேணும் கீழே தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தான் துரியோதனன் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு, நீயும் வந்திருக்கியா, நான் அர்ஜுனன்ட்ட வாக்கு கொடுத்துட்டேன், அவனுக்கு முதல்ல கொடுத்துட்டு அடுத்தவனுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனன் இந்த போர் பற்றி நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இது நான் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரு பக்கம் நான் மட்டும் எந்த ஆயுதங்களும் இருக்க மாட்டேன், போர் புரிய மாட்டேன். இன்னொரு பக்கம் என்னோடய படைகள் முழுக்க. இது யாருக்கு வேணும் என்னன்னு கேட்கும்போது அர்ஜுனன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்துருவார். ஒரு பெரிய படை வந்து துரியோதனனுக்கு போயிடும். அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கூட இருக்கிறாரு போரில். அப்போது கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி ஆயுதங்கள்லேருந்து போர் புரிய மாட்டார், பட் ரதம் மட்டும் ஓட்டுவார். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டுவார். அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தா. இப்போ அவருக்கு வந்து சாரதி, குதிரை ஓட்டுறவராக இருந்ததுனால தான் அவருக்கு பேர் பார்த்த சாரதி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நேரங்களில் என்ன பட்டால், முதல் நாள் போர் நடக்குது. இந்த பக்கம் கௌரவர்கள் எல்லோரும் அணிவகுத்து நிற்கிறாங்க. பீஷ்மர், கர்ணன், துரோணாச்சாரியார் இந்த சைடு ஃபுல்லாக. இதுக்கு ஆப்போசிட் சைடில் பாண்டவர்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்க சப்போர்ட் சேர்ந்தவங்கலாம். கிருஷ்ணன் நிற்கிறாரு. உடனே அர்ஜுனன் வந்தால் முக்கியமான போர் வீரன் இல்லையா, அவர் தான் வந்து ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுறாரு, திடீர்னு அவர் கையில் இருக்கிற காண்டீபம், அந்த வில்லு, அதை கீழே போட்டு, நான் இனிமேல் போர் புரியுமா, நான் வந்து இந்த போரை புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட போய் சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணன் என்ன ஆச்சு அர்ஜுனா அப்படி கேட்கும்போது, இல்லை எதிர்த்து போராட போகிறது யாருன்னா என்னோடய தாத்தா, என்னோட அண்ணன்கள், என்னோட அண்ணனோட பசங்க, என்னோட குரு, முக்கியமான ஆட்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நான் போர் புரிய போகிறேன், அவங்களெல்லாம் கொல்ல போகிறேன், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற உடனே அப்போ தான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிற உபதேசம் தான் கீதா உபதேசம். அர்ஜுனா, உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ, தர்மம் அதர்மம்னு இருக்குது. ஒரு சில நேரங்களில் அதர்மம் தலை தூக்கும்போது தர்மத்தோடு நின்று நாம் அதை கெட்ட சக்திகளை அழிக்க தான் செய்யணும். இது வந்து நீ பண்ணுற நான் பண்ணுறேன்னெலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் நிறையா அறிவுரை தருவார். அதுக்கப்புறம் தான் அவர் சரின்னு சொல்லி போர் புரிவார். அதுதான் அர்ஜுனன். அது மாதிரி நிறைய இடங்களில் இருக்குது அர்ஜுனனுக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ 4வது பையன் நகுலனும் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. நகுலன் வந்து குதிரை பற்றின விஷயங்களில் வந்து கை தேர்ந்தவர். குதிரையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அதை ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், அது மேலே ஏறி போகிறதா இருக்கட்டும், குதிரை பற்றின எல்லா விஷயங்களும் அவருக்கு பயங்கரமாக தெரியும். அதுதான் நகுலன். அவருமே ரொம்ப அழகு, ரொம்ப பேரழகு நகுலனுமே. அதுக்கப்புறமா நகுலனும் சகாதேவனும் ஆக்சுவலாக ட்வின்ஸ். 2 பேருமே யாருன்னா ட்வின்ஸு. அடுத்தது சகாதேவன் வந்து அவர் வந்து இந்த நம்பர்ஸு, கணக்கு அதிலலாம் ரொம்ப தேர்ந்தவர். அவர் இன்னொன்று எண்ணத்தில் ரொம்ப முக்கியமான தேர்ந்தவர் அப்படின்னா, அவர் வந்து அஸ்ட்ராலஜி, ஃப்யூச்சரை பார்க்குற ஜோஷியம் பார்க்குறதுல ரொம்ப கை தேர்ந்தவர். இந்த மாதிரி 5 பேரும் 5 விஷயங்களில் ரொம்ப வந்து குட்டாக இருப்பாங்க.
இதை தான் அந்த பாண்டவர்கள் பற்றின விஷயங்கள். நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.